குருநாதர் நம் தோற்றங்களையோ செல்வங்களையோ பார்ப்பதே இல்லை. மாறாக நம் உள்ளத்தையும் செயல்களையும் அதிலிருக்கும் நம்பிக்கையையும் மட்டுமே பார்க்கிறார். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, கடந்த காலத்தை நினைத்து நினைத்து வருந்துவதை விட எதிர்காலத்தை எதிர்கொள்வதுதான் நல்லது. உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் உன் முகத்தில் முகம் மலரும் என்பது எனக்கு தெரியும். இதை நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை மிகப்பெரிய பிரச்சனை தீரவே தீராது என்று நீ நினைத்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும். நான் முடித்து வைப்பேன். மற்றவர்களால் உனக்கு கிடைக்கும் வழிகள் புதிய அனுபவத்தை கொடுத்தாலும் கூட அவர்களால் உன் மனம் படும் பட்ட பாட்டை நான் அறிவேன். வழிகள் இல்லாமல் வேதனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை என் பிள்ளையே. வழிகள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வாழ்வில் அதிகமாக பேசாதே. அப்படி நீ பேசினால் உனக்கு வேண்டியவர்களும் வேண்டாதவர்களாகவே சென்று விடுவார்கள். யாருக்கும் பாரமில்லாமல் யாரை போலவும் வாழாமல் இதுதான் நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று வாழ்வதும் ஒரு விதமான சாதனைதான் என் பிள்ளையே. பல கடினமான போராட்டங்கள், பல கடினமான சூழ்நிலைகளுக்கு பின்னால் வந்த வெற்றியை நினைத்து பார்த்து கொண்டே இருப்பதை விட கடந்து வந்த சிரமமான பாதையை நினைவில் வைத்து செயல்பட துவங்கு. உன் வாழ்வு உன்வசமாகவே இருக்கும். அந்த வாழ்வை சுலபமாகவே நீ எதிர்கொள்வாய். நீ தவறவிட்ட வாழ்வு உனக்கானது அல்ல என்பதை உறுதி செய்து கொள். திடமாக நம்பு. உனக்கான வாழ்வு என்பது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிமிடம். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றாலே அதுதான் உனக்கான வாழ்வு. வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கு அர்த்தங்கள் 1000 உண்டு என் பிள்ளையே. வலிகளை சுமந்து கொண்டு வழியை தேடுவதுதான் வாழ்க்கையின் இரகசியமாகவே இருக்கும். வலி, வேதனை, கவலை, ஏமாற்றம் அனைத்துமே வாழ்வின் இறுதி கட்டமல்ல, கடைசி கட்டமும் அல்ல. வாழ்வை புரிந்து கொண்டு வெற்றி பாதையில் பயணிப்பதற்கான முதல் கட்டம்தான் அந்த கவலையும் வேதனையும். புயலுக்கும் பூகம்பத்திற்கும் இடைப்பட்ட மிக போராட்டமான வாழ்வுதான் இந்த வாழ்வு. வாழ்வை பற்றி நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் வாழ்வில் சுவாரஸ்யமே இருக்காது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிலர் உன்னை மட்டம் தட்டுவார்கள், ஏளனமாக பேசுவார்கள். ஆனால் நீ வெற்றி பெற்ற பின் அவர்களும் உனக்காக கை தட்டுவார்கள். எது நடந்தாலும் நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு. ஓய்ந்தாமல் ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்வு உன் வசம்தான். உன்னை விமர்சிப்பவர்களை விட்டுவிடு. ஏனென்றால் அவர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட பாதையே இருக்காது. யார் பாதையில் செல்கிறார்களோ அவர்களை விமர்சிப்பது மட்டுமே அவர்கள் வேலையாக இருக்கிறதை தவிர அவர்களுக்கு தடைகளை கொடுக்க வேண்டும் மட்டுமே அவர்களுக்கு வேலையாக வைத்திருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு என்று தனி வழி கிடையவே கிடையாது. வழியே இல்லாமல் வாழ்பவர்கள் சொல்வதை கேட்டு நீ மனதை குழப்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். நான் வழிவகை செய்வேன். இடையில் வரும் தடைகள் தடங்கல்களை பார்த்துவிட்டு நீ அப்படியே நின்றுவிட்டால் உன் வழியில் யார் செல்வது? 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே. தைரியமாக முன்னேறிக்கொண்டே இரு. சென்று கொண்டே இரு. எது வந்தாலும் நின்று மட்டும் விடாதே. அடிவை முன்னெடுத்து வைத்த அடியை பின்னோக்கி எடுத்து வைக்காதே. சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள்? உண்மையை தான் பேசுகிறார்களா, நம்மை பற்றி உண்மைதான் சொல்கிறார்களா என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டால் யோசித்து கொண்டேதான் இருக்க வேண்டுமே தவிர வாழ்க்கையை வாழ முடியாது. அவர் வேலை பேசுவது, நம் வேலை நம் வாழ்க்கையை வாழ்வது என்று இருந்துவிட்டு போ. உன் வாழ்க்கை உனக்குத்தான். வழியில்லாத வாழ்க்கையும் இல்லை, வழியில்லாமல் வாழ்க்கையும் இல்லை.
உன் வழிகளை பொறுத்துக்கொண்டு உனக்கான பாதையை தேர்ந்தெடு, உனக்கான வழியை கண்டுபிடி. எத்தனை கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் உனக்கான நிமிடத்தை, உனக்கான நொடியை ரசித்து வாழ பழகிக்கொள். ரசிக்க மறந்துவிடாதே என் பிள்ளையே. பிடித்தது எல்லாமே உனக்கு கிடைக்கவில்லை, நான் கூறுவது உண்மைதானே? எவ்வளவு ஏங்கிக் கொண்டிருந்தாய்? ஆசைப்பட்டது கிடைக்கவில்லையே என்று எவ்வளவு புலம்பிக் கொண்டிருந்தாய்? நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது, மாறத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரத்தான் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நான் இருக்கிறேன். நன்மை தீமைகளுக்கும் அவருடைய மனம்தான் காரணமாக இருக்கிறது. அந்த மனமானது முற்பிறவியில் செய்த கர்மாக்களுக்கு ஏற்பத்தான் அந்த மனமும் செயல்படும். அந்த மனத்தின் தூசுகளை, கசடுகளை ஒருவர் தூய்மைப்படுத்துகிறார் என்றால் அவர் கர்ம வினைகளை அழித்து கொண்டிருக்கிறார் என்றுதானே பொருள். என்னுடைய அறிவுரைப்படி, என்னுடைய வாக்கின்படி அவரவர் வாழ்க்கை படகை ஓட்டிக் கொண்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாகவும் அமைதியாகவும் தான் வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அறிவுரைகளை மதிக்காமல் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இன்னல்களிலே மாட்டிக்கொள்கின்றனர், தவித்து கொண்டிருக்கின்றனர். நான் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் செய்யும் உபதேசங்கள் என்னவென்றால், நான் எந்த விதமான பூஜை புலஸ்காரங்களையும் ஏற்கவும் இல்லை, விரும்பியதும் இல்லை. ஆழ்ந்த நம்பிக்கையும் பொறுமையுடன் கூடிய விடாமுயற்சி இருந்தால் அவர்கள் நிச்சயமாக என்னை அடையலாம். பட்டினி கிடந்தால்தான், விரதம் இருந்தால்தான் என்னுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு உண்மையும் இல்லை. அதில் எனக்கு துளி கூட விருப்பமும் இல்லை. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு உண்டு. என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ மென்மேலும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி அடைவாய், ஆனந்தமடைவாய். சர்வ நிச்சயமாக அனைத்திலும் வெற்றியே பெறுவாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகள், இதை நிம்மதியாக நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு இன்று இரவு நிம்மதியாக உறங்கு. நாளை பௌர்ணமி விடியலில் உன் மனம் விரும்பும் ஒரு நல்ல திருப்பத்தை உனக்கு கொடுத்து, நீ நினைத்ததை உனக்கு அமைத்து கொடுத்து, நீ எதிர்பார்க்காததை உன் கைகளில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். எது நடந்தாலும் இது நமக்கு நல்லதாகத்தான் நடக்கும், நன்மையாகத்தான் இருக்கும் என்று முடிவு செய்துவிட்டு அதை கடந்து செல்வதுதான் உனக்கும் சரி, உன் வாழ்க்கைக்கும் சரி, மிக நல்லதாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் உதவியாக இரு. உதவி செய்யும் பொழுது பொருளாகத்தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. நமது வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருந்தால் அது கூட பேர் உதவிதான். அப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்துவிட்டு அவர்களிடம் எதையும் நாம் எதிர்பார்க்கவே கூடாது. தானம் செய்தால் எதையும் எதிர்பார்க்கவே கூடாது. நன்மையும் சேர்த்துதான் நாம் தானத்தை செய்துவிட்டு அதிலிருந்து நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் செய்த தானத்திற்கு பலனே இருக்காது. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு குரு ஒருவர் பாடம் கற்றுக் கொடுப்பதில் ரொம்பவே சிறந்தவராய் இருந்தார். அதனால் அவரிடம் நிறைய மாணவர்கள் வந்து குவிந்து கொண்டே இருந்தனர். ஆனால் அவர் பாடசாலை மிகவும் சிறியது. அதனால் அவருக்கு பெரிய பாடசாலை தேவைப்பட்டது. அப்போது ஒரு பணக்கார வியாபாரி குருவின் பாடசாலையை பெரிதாக கட்டுவதற்கு தன்னிடம் இருந்து 500 காசுகளை கொடுக்க முன்வந்தார். அதை குரு ஏற்றும் கொண்டார். ஆனால் அதை பெற்று கொண்ட பின் குரு எதுவுமே சொல்லாமல் உள்ளே சென்று விட்டார். ஆனால் அந்த பணக்காரர் தன் மனதில் குருவுக்கு அவ்வளவு பணம் கொடுத்தும் அவர் ஒரு நன்றி கூட சொல்லவில்லையே என்று வருத்தப்பட்டார். அதனால் தன் மனதில் இருப்பதை அவருக்கு வெளிப்படுத்த மறைமுகமாக, நான் உங்களுக்கு அந்த மூட்டையில் 500 காசுகளை கொடுத்துள்ளேன்.
என்று மறுமுறையும் கூறினார். குருவும், நீங்கள் அதை ஏற்கனவே சொல்லிவிட்டீர்களே என்று கூறினார். இல்லை, நான் ஒரு பெரிய பணக்கார வியாபாரி. அப்படிதான் என்றாலும் 500 காசுகள் என்பது பெரிய பணம் அல்லவா என்று மீண்டும் அந்த பணக்காரர் கூறினார். அதற்கு குரு, எனவே உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டுமா என்று கேள்வியாக கேட்டார். அந்த பணக்காரரும் ஆம், சொல்ல வேண்டும் என்று கூறினார். குரு அதற்கு அவரிடம், நான் ஏன் சொல்ல வேண்டும்? கொடுத்தவர்தான் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று கூறி, உண்மையில் தானம் செய்பவர் எதையுமே எதிர்பார்க்க கூடாது, அவருக்கு தானமே பெரும் மகிழ்ச்சியை தரும் என்று கூறினார். மற்றவர்களுக்கு நாம் தானம் செய்தால் அது நம் மனதிற்கு மிக மகிழ்ச்சியாகவே இருக்கும், மனது நிம்மதியாகவே இருக்கும். அதுவே நமக்கு பெரும் சந்தோஷத்தை கொடுக்கும். எனவே மற்றவர்களுக்கு தானத்தை செய்துவிட்டு அவர்களிடத்திலிருந்து எதையும் நாம் எதிர்பார்க்கவே கூடாது. ஏதாவது கஷ்டமோ துயரமோ வந்துவிட்டால் என்ன வாழ்க்கை இது என்று நினைப்பதை விட நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை மிக பொக்கிஷமானது என்று நினைத்து பார்த்தாலே வாழ்க்கை மிக இலகுவாகவே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் சற்று நின்று நாம் கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்த்தாலே போதும், நமக்கு இருக்கும் இந்த கஷ்டமெல்லாம் மிக சிறியதான கஷ்டம் என்று நமக்கே புரியும். வாழ்க்கையில் உண்மை மிக மிக அவசியம். பாசத்தை வைத்து நெடுநாள் பயணிக்கலாம், ஆனால் வேஷத்தை வைத்துக்கொண்டு ஒரு நாள் கூட பயணிக்கவே முடியாது. எனவே மற்றவர்களிடத்தில் உண்மையாக இருக்க பழகு, நம்பிக்கையாக இரு. எது வந்தாலும் நான் அதை பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. முடிந்ததை நினைத்து நினைத்து எப்பொழுதும் வருந்தாமல் வரப்போவதை நினைத்து நமக்கு இது வந்தால் நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற சிந்தனை மட்டுமே நம் மனதில் இருந்தால் போதும். நாம் நினைத்ததை விட பல 100 மடங்கு நமக்கு நன்மை வந்து சேரும். நம் சொத்து நம்மிடமே வரும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். நம் கஷ்டங்கள் எல்லாம் நொடி பொழுதில் தீரும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். நீ வேண்டியது எல்லாம் உனக்கு சுபமாகவே கிடைக்கும். உன்னுடைய நல்லதொரு முடிவுக்காக காத்து கொண்டிருந்தாயல்லவா, அந்த முடிவு இதோ நாளை பௌர்ணமி விடியலில் உனக்கு வரும். சர்வ நிச்சயமாக நீ எதிர்பாராத மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் வந்து சேரும். உன் மனக்குறைகளெல்லாம் தீரும், உன் மன சுமைகளெல்லாம் குறையும். மகத்தான நாளாக நாளை விடியும் பௌர்ணமி விடியல். என்னுடைய ஆசிகளும் ஆசிர்வாதமும் உன் மீது பொழிந்து கொண்டே இருக்கும். சர்வ நிச்சயமாக உன் வாழ்வு வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத எல்லா அதிசயமும் உனக்கு நடக்கும். நடந்து விடுமா என்று நீ ஏங்கியது நிச்சயமாக நாளை முதல் உனக்கு ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். நற்செய்தி உன்னை தேடி வரும். நீ மனதில் நினைத்து உருகிய விஷயம் எல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும். நான் கூறும் வாக்கு நிச்சயமாக பலிக்கும். என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. உன் போராட்ட காலம் இன்றோடு முடிந்தது. நாளை பார், அற்புதம் நடக்கும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறீர்களே. ஆனால் என் வாழ்க்கையில் இது நாள் வரை எந்த மாறுதல்களும் நிகழவே இல்லையே என்று என் மீது கோபமாக இருக்கிறாய்தானே? இதற்கான பதில் உனக்கு கிடைக்கவில்லை என்பதால்தான் உன்னுடைய கோபம் மிகவும் அதிகமாக மாறுகிறது. உன்னுடைய கோபம் உண்மையான கோபமாக இருக்க முடியாது என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். என்மேல் இருக்கும் உரிமையால் தான் நீ அப்பாவிடம் வந்து இப்படி கேட்கிறாய் என்பதும் எனக்கு மிக நன்றாகவே தெரியும். நான் உன்னை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறேனோ அதே போல நீயும் என்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாய். என்மேல் முழுவிதமான நம்பிக்கையோடு இருக்கிறாய். முழுவிதமான ஆத்மார்த்தமான உணர்வோடு இருக்கிறாய். அதனால்தான் உன்னுடைய கோபம் என்மேல் இருக்கிறது என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும்.
இப்படி அனைத்தையும் தங்கள் பிள்ளைகளைப் பற்றி தெள்ளத் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தும் தங்களுடைய பிள்ளைகளின் மனதை தெள்ளத் தெளிவாக தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் புரிந்திருந்தும் எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கிறீர்களே சாயிநாதரே என்றுதானே மீண்டும் கேள்வியை எழுப்புகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. அன்பு இருக்கும் அதே இடத்தில் அதைவிட அதிகமாக நம்பிக்கையும் இருக்க வேண்டுமல்லவா? எது நடந்தாலும், எது உன் வாழ்வில் தவறாக நடந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எப்பொழுதும் நம்பிக்கையாக இரு. நீ நம்பிக்கையை இழக்கும் தருணத்தில்தான் உனக்கு வரும் நல்லதும் தாமதமாகவே உனக்கு வருகிறது என்பதை புரிந்து நடந்து கொள். உன்னுடைய நினைப்பில் சிறிது தவறாக நடந்தாலும் நம் வாழ்க்கை அவ்வளவுதான். என்னாகுமோ ஏதாகுமோ, நம் வாழ்க்கையில் நாம் நினைப்பது நடக்காது போலிருக்கிறதே என்று நீயாகவே எல்லாத்தையும் தவறாக நினைத்து கொண்டு உன் மனதையும் நீயே வாட்டிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்குகிறாய். நீயே அனைத்தையும் தவறாக புரிந்து கொண்டு எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று மீண்டும் என்னிடமே வந்து கோபப்படுகிறாய். இது எந்த விதத்தில் நியாயம் பிள்ளையே? எது நடந்தாலும், என்ன பிரச்சனை உன் வாழ்க்கையில் சுழன்றாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் என்னால் எதையும் சாதிக்க முடியும். என்னால் அனைத்தையும் மீட்டெடுக்க முடியும். அனைத்தையும் நான் மீட்டெடுப்பேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் சொல்லிக்கொண்டே இரு. எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உன் போராட்டத்தை நான் முடித்து வைக்கிறேன். உனக்கான அற்புதத்தை நான் நடத்தி வைக்கிறேன். நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் தாயாக, தகப்பனாக, சகோதரனாக, சகோதரியாக, உன்னுடைய நண்பனாக, நண்பியாக எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஏன் ஏதாகுமோ என்னாகுமோ என்று பயந்து கொண்டே இருக்கிறாய்? என் மீது அனைத்து பாரத்தையும் சுமத்திவிட்டு நிம்மதியாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது, உனக்கு நடக்க வேண்டியது, உன் வாழ்வில் நடக்க வேண்டியது அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். எதற்குமே தவறாக யோசனை செய்து தவறாக நீயே புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையையும் உன் மனதையும் நீயே சஞ்சலப்படுத்தாதே. உன்னிடம் இருந்து ஏதாவது விலகி சென்றால் பயப்படாதே, நெஞ்சு உடையாதே, தவித்து போகாதே. உன் மனதிடம் ஆறுதலாக ஒன்றை நீ கூறு. போனது போகட்டும், இருப்பது இருக்கட்டும், வருவது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் என்று உன் மனதிடமே நீ பேசு. அப்பொழுது உன் மனம் சற்று ஆறுதலாகவே இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை உன் வாழ்வில் வந்தால் எது வேணுமானாலும் நடக்கட்டும், எப்படி வேணுமானாலும் நிகழட்டும், நாம் முன்னேறுவதற்கு நமக்கான நம்பிக்கை நம்மிடம்தான் இருக்கிறது. எது வேணாலும் நாம் சாதிக்கலாம், ஜெயிக்கலாம். நமக்கு துணையாக சாயிபாபா இருக்கிறார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. உனக்கு வந்த பிரச்சனையிடம் எதிர்த்து நின்று போராட தயாராகு. அனைத்தையும் உனக்கு வசமாக்குவேன் உன் சாயி தேவா. இப்படி சொல்லிப்பார். உன் மனம் ஆறுதல் அடையும். யார் பேச்சையும் உன் மனம் கேட்காது. இப்படி நேர்மறை வார்த்தைகளையும் நேர்மறை சிந்தனைகளையும் உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் வார்த்தைகள் மட்டும்தான் உன் மனதிற்கு கேட்கும். அதன்படி உன் மனம் ஆறுதலடையும், சற்று நிம்மதியாகவும் இருக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாமல் மற்றவர்கள் கூறுவதை உன் மனதிற்குள் கொண்டு செல்லாதே. உன்னுடைய மனதிற்குள் எடுத்து செல்லவே செல்லாதே. நீ விரும்பிய வாழ்வை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காகவே உருவாக்குவேன். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். இழந்ததை விட 100 மடங்கு உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கலாக மாறும் காலம் உனக்கு வந்து விட்டது. அதை உன்னிடம் திருப்பி அனுப்பிவிட்டேன் உன் சாயி தேவா.
உன்னுடைய அன்பிற்கு, உன்னுடைய உண்மையான அன்பிற்கு தகுதியானவர்களை பார்த்து பார்த்து நான் உன்னிடம் அனுப்பி வைப்பேன். அதுவரைக்கும் பொறுமையாக காத்திரு. உன் மனதில் இருக்கும் 1000 கஷ்டங்களாலும், உன் மனதை போட்டு குழப்பும் 1000 பிரச்சனைகளாலும் என் வாக்குகளை, என்னுடைய வார்த்தைகளை கேட்காமல் இத்தனை நாள் போராட்டத்தோடு வாழ்கிறோமே என்று வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். என்றாவது இதை முழுவதுமாக கேள். உன்னை மிகப்பெரிய சிக்கலிலிருந்து நான் மீட்டெடுப்பேன். எதற்குமே பயப்படாதே. காரணமின்றி கஷ்டங்கள் வருவதே இல்லை. கஷ்டங்களை கடந்து செல்பவனே, எதிர்த்து நிற்பவனே வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகிறான். நீயும் எதிர்த்து நின்று போராடு. தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. நேசிக்கும் மனதை அலட்சியம் செய்வதும் அலைக்கழிப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றமே. உன்னை ஒருவர் உண்மையாக நேசிக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் உன்னுடைய உண்மையான அன்பை செலுத்து. அதை விட்டுவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றவர்களையும், உன் மனதை காயப்படுத்தியவர்களும் இப்படி நடந்து விட்டதே என்று அதையே நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதால் எதுவாது மாறப்போகிறதா என்ன? என்ன நடந்துவிடுமோ என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பதை விட முயன்று பார். எழுந்தால் வெற்றி, வீழ்ந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள். சில தவறுக்காக ஒருவரை விட்டு விலகாதே. அதுவே உன் வாழ்வில் பெறும் பெரிய தவறாக மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு இரு. மற்றவர்களை நல்லவர்களா தீயவர்களா என்று தீர்க்கமாக சிந்தனை செய்து அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். துக்கத்தை போக்குகின்ற யோகம் அளவோடு உண்டு. நடமாடுகின்றவனுக்கும் கர்மங்களில் உரிய முயற்சி செய்பவனுக்கும் அளவோடு உறங்கி விழித்து இருப்பவனுக்கும் மட்டுமே கை கூடுகிறது. எதை நினைத்தும் வருத்தப்படாதே. நான் உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்தே விடாதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ வைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. சிரிக்க வைப்பது எளிது. யாரையும் சிரிக்க வைப்பது மிக மிக எளிது. ஆனால் சந்தோஷப்படுத்துவதுதான் மிக மிக கடினம். சந்தோஷப்படுத்திப்பார். உன் வாழ்வே பிரகாசமாகும், மகிழ்ச்சியாக மாறும். அழகு முகத்தில் மட்டுமில்லை என் பிள்ளையே, பல நேரங்களில் மனதில், சில நேரங்களில் வார்த்தைகளிலும் தான் இருக்கிறது. அந்த வார்த்தையை அழகாக பிரயோகித்துப்பார். உன் முகமும் அழகாகும், உன்னுடைய வாழ்க்கையும் அழகாகும். என் நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்துக் கொண்டே இரு. அது தருகின்ற நம்பிக்கை வேறு எதனாலும் தரவே முடியாது. நம்பிக்கையோடு புன்னகை செய்து கொண்டே இரு. உன் வாழ்வானது உன் எண்ணப்படியே நிகழும். ஆதலால் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள்.